கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஓபிஎஸ் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து திமுகவில் இறந்த பிறகு அவங்களுடைய சொந்த ஊரான தேனி மாவட்டத்துக்கு போயிருக்காங்க. முக்கியமாக பார்த்தோம்னா அவர் வீட்டில் இருந்த அந்த பழைய அதிமுக தலைவர்களுடைய படம் முக்கியமாக பார்த்தோம்னா எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவங்களுடைய படம்லாம் அகற்றப்பட்டது வந்து தற்போது பேசுபொருள் ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு கட்சி மாறிட்டீங்கன்னா அதுக்காக பழைய சிந்தனைகள்லாம் மறந்துடுவீங்களான்ற மாதிரியான பல்வேறு கேள்விகள் கூட எழும்ப தொடங்கி இருக்கிறது. இப்படி பார்க்குறீங்க சார்? சின்னத்தனமான நடவடிக்கை இது, ஜால்ரா நடவடிக்கை. நான் 2 நாளைக்கு முன்னாடி பேட்டியில் கூட ஓபிஎஸ் அவர்கள் திராவிட இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, தாய் கழகத்திற்கு வலிமை சேர்ப்பது வந்திருப்பதில் தவறில்லை என்று சொன்னேன். அதற்கு முன்னாடி ஒரு கருத்து சொன்னிட்டு தான் அதை சொன்னேன். நீங்க வீட்டு உரிமையாளர் மாதிரி ஒரு வீட்டுக்கு வழக்கு போட்டிருக்கீங்க. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நீங்க போயிருக்க கூடாது, கூட்டணி வேணா ஒரு தனி கட்சி வச்சிருக்கலாம் அப்படின்ற கருத்தை சொல்லிட்டு தான் அவங்க உங்களை வேட்டி கட்ட விட மறுக்கிறாங்க. அவங்க உங்களை கொடி கட்ட மறுக்கிறாங்க. உங்களை அங்கீகரிக்கும் போது ஒரு வழியே இல்லை, நான் போய் போராட முடியல, போயிட்டேன்னு சொன்னீங்க. அதை பெருந்தன்மையோடு நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரவேற்றதும் தவறு இல்லைன்னு தான் என்னுடைய கருத்தாக. நான் அதுக்கு மேலே உள்ளே போகாமல் முடிச்சிட்டேன். ஆனால் எப்பவுமே நான் உண்மையை பேசி பழக்கப்பட்ட ஆள். ஏன்னா நான் யாரும் என்னை விலைக்கு வாங்கலை, வாங்கவும் முடியாது. நான் விலை போகிற ஆளும் இல்லை. என் விலைக்கு இன்னும் ஆள் விலை பேசி கூட்டு போகிற அளவுக்கு ஆள் கிடையாது. அரசியல் களத்தில் 40 ஆண்டுகளுக்கு முன்னதாக விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் உண்மையை உண்ணவாறு சொல்றேன் நான். அதனால என்ன முதலமைச்சர் ஆயிட்டல எப்படி ஆக்குவேன்? உண்மையை பேசினா அரசியல் களத்தில் உண்மையே பேசக்கூடாது. தர்மம் நியாயம் எல்லாம் குழி தோண்டி புதைச்சிடணும். அப்படியாலதான் அரசியல் கட்சி தலைவர்களும் மதிப்பான். அது திமுகவா இருந்தாலும் அண்ணா திமுகவா இருந்தாலும் அப்படியாலதான் மரியாதை உண்டு. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் ஒரு பெரியாரின் தொண்டன். திராவிட மாடல் ஆதரிப்பு காரணம் பாஜக என்கிற நச்சு பாம்பை வீழ்த்துவதற்கு திராவிட கருத்தியல் திமுக. மற்றபடி எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு கிடையாது. அவங்க எதிர்பார்க்கணும், கொடுக்கறதும் ஆளும் இல்லை, அது எனக்கு தெரியும். நான் அதை பற்றி கவலையும் படலை. ஆனால் ஓபிஎஸ் பொறுத்தளவில் போய் சேர்ந்துட்டீங்க. நான் சொல்லுவேன் ஏற்கனவே, அம்மா கொடுத்த ஆடு மாடு கூட, இலவசமாக கொடுத்த ஆடு மாடு கூட அம்மா அம்மான்னு இன்னும் கத்திக்கிட்டு இருக்கு. இந்த கொத்தடிமையெல்லாம் அம்மா நினைவிட அந்த காயிறதுக்கு முன்னாடி காலையில் அந்த ஊத்தவாய் உதயகுமார் ஆள் உட்பட காலையில் பார்க்குறேன் சட்டப்பையில் பூராமே சின்னம்மா படுத்து வச்சு சின்னம்மாவை அம்மா வாங்கிட்டாங்க. அந்த ஜால்ரா இன்னைக்கு வரைக்கும் சின்னம்மாவை அம்மாவுன்னு சொல்றீங்களா? யாரா ஒருத்தன், ஒரு முன்னாள் எம்எல்ஏ, ஒரு முன்னாள் எம்பி, ஒரு முன்னாள் அமைச்சர், நன்றி கட்ட கவனமா இருக்கணும்னுக்காக பேச வர்றேன். அரசியல் களத்தில் இவங்கிட்டலாம் கவனமா இருக்கணும். நான் ஓபிஎஸ் முந்தானோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு காலையில பத்திரிகை செய்திகள், தொலைக்காட்சி செய்திகள், பொதுமக்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா, யார் வேணாலும் திமுகவுக்கு போயிருக்கலாம், ஒரு போயிருக்க கூடாது. இது பொதுமக்கள் பெரும்பான்மையோட கருத்தா இருக்கு. ஏன்னா 3 தடவை முதலமைச்சர், நீ அதை விட போய் திமுக போய் பிரதமராக போறாரா? இவர் ஆகணும்னா முதலமைச்சருக்கு அடுத்த பதவி பிரதமர். ஆனா இவர் அப்படி இல்லை. எடப்பாடி பழனிசாமி கிட்டேயே சரண்டர் ஆகி ஏட்டையா வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல பியூனா இருந்தவர். அன்னைக்கே நீங்க நான் கட்சி ஒருங்கிணைப்பாளர் இருப்பேன், நீ முதலமைச்சர் தான் அப்படின்னு பேசணும்ல. அரசியல்ல இறுதி மூச்சு வரைக்கும் பதவியில உட்காரணும், தானும் உட்காரணும், மகனும் உட்காரணும் நினைச்சு அரசியல் களம் இன்னைக்கு மாறிக்கிட்டு கேவலமா போயிட்டு இருக்கு. உழைச்சவெல்லாம் ஓட இருந்த வேண்டிதான். இன்னைக்கு அவர் நடவடிக்கை நான் முந்தா நாள் வரவேற்றுட்டேன். ஒரு வழி இல்லை, நாங்களே அதை ஒரு சமரசத்துக்கு கொள்றோம். வேற வழி இல்லை. என்ன செய்ய? எடப்பாடியை வீழ்த்துறதுக்கு
உங்களுக்கு இதுல தனி ஒரு கொள்கை ரீதியா திமுக வந்துட்டாருலாம் நான் ஒத்துக்கிற முடியாது. கயிறை பாருங்க, மஞ்சள் பச்சை இருந்துச்சு, இதுல எனக்கு கருப்பும் சிகப்பும் கயிறு 4 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் அமித்ஷா வீட்டு பாத்ரூம் போல வெயிட் பண்ணிட்டு இருந்தார். மிகப்பெரிய தலைவன் பன்ருட்டி ராமச்சந்திரன், அண்ணா கூட இருந்தவர், கலைஞர் கூட இருந்தவர், எம்ஜிஆர் கூட இருந்தவர், ஒரு பெரிய அரசியல் சாணக்கியம் பன்ருட்டி ராமச்சந்திரன். இன்னைக்கு திராவிட இயக்கத்துல முதுபெரும் தலைவர். அவரை விட்டு நான் ஓபிஎஸ் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உரிமை மீட்பு குழு தேசிய ஜனநாயக கூட்டிலிருந்து விலகுறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய மனுஷங்கிட்ட வாயிலிருந்து சொல்லிட்டு அவருக்கே தெரியாம போய் டெல்லியில போய் அமித்ஷாட்ட பேசுறது. சனாதன கொள்கைகளை உதயநிதி எதிர்ப்பதால் தான் நாம் உதயநிதியை அடுத்த திராவிட இயக்கத்தின் கொள்கை வாரிசா ஒத்துக்கிறோம். ஆனா ஓபிஎஸ் மகன் ரவீந்திரன் என்ன செய்யறாரு, நாடாளுமன்றத்தில் இந்த பக்கம் அம்மா படம், இந்த பக்கம் மோடி படம், இந்தியில பேசுறது. பாரத் மாதா கி ஜெய், நீங்க சனாதனத்தை வீழ்த்துறதுக்கா அறிவாலயம் வந்திருக்கீங்க. கமலாலயத்தின் கதவு இழுத்து பூட்டப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி ராயப்பேட்டை அலுவலகத்தை இழுத்து பூட்டிட்டாரு. வேற வழியே இல்லாம சரணாகதி அறிவாலயம். அவரும் தாய் உள்ளத்தோட தாய் கழகம். அதனால ஸ்டாலின் ஏத்துக்கிட்டாரு, தப்பு இல்லை. ஆனா அம்மாவுடைய கல்லறை காயறதுக்கு முன்னாடியே சின்னம்மாவை அம்மாவாக்கின கூட்டம், அந்த அம்மாவுக்கு நன்றியோடு இருந்தீங்களா? இன்னைக்கு எனக்கு மிகப்பெரிய வருத்தம், நீங்க போனது முடிஞ்சு போச்சு, திரும்ப போறது இல்லை, போயிருக்க கூடாது. என்ன ஒரு தேர்தலில் எம்எல்ஏ ஆகட்டி என்ன ஆக போகுது? 2026 தேர்தல் அதிமுக உரிமை மீட்பு சட்ட போராட்டம் தொடரும். 2026 தேர்தலில் எடப்பாடி துண்டக்கான துணியை காண்டு ஓடுவார், கட்சியை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா முதலமைச்சர் 3 தடவை பொதுப்பணித்துறை அமைச்சர். நான் நேற்று கேபி முனுசாமி கூட இவரை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார். டீ கடை பன்னீர்செல்வம் உண்டு. நான் முனுசாமிக்கு சொல்லியிருந்தேன், யார் ஓபிஎஸ் கிட்ட வாங்கி தின்னவங்க கூட ஒன்று பேசல, நான் தான் சொன்னேன். அது என் உணர்வு. கேபி முனுசாமி அவர் டீ கடை இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்காரு பெரிய குளத்தில். நீ கள்ளச்சாராய் வித்தாள், நீலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால் நியாயம் எங்க இருக்கு அங்கே பேசுவேன். ஆனால் இன்னைக்கு ஓபிஎஸ் செய்த மிகப்பெரிய ஜால்ரா வேலை, தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு தவறான கலாச்சாரத்தை ஓபிஎஸ் பரப்புகிறார், கண்டிக்கத்தக்க. என்னங்க அறிவாலயத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி அந்த அவர் காருக்கு முன்னாடி இருந்த அம்மா ஜெயலலிதா படத்தை எம்ஜிஆர் படத்தை தூக்குறாருன்னா, இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் படத்தை வைக்கிறாருன்னா, நாளைக்கு திமுகவுக்கு ஒரு நெருக்கடி போட்டு அமித்ஷா கூப்பிட்டா அமித்ஷா படத்தை இதே மாதிரி ஸ்டாலின் படத்தை தூக்கி எறிவார்ல. இப்ப கொள்கைக்காக வந்திருக்காரு. திமுக ஆளுங்கட்சியா இருக்கு. ஓபிஎஸ் இல்லாமையே தென் மாவட்டங்களில் திமுக வலுவா இருக்கு. ஓபிஎஸ் சாதிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆனா யாரை நம்பணுன்றது தளபதி முடிவெடுத்துக்கிறேன். நாட்டு மக்களுடைய கருத்தை நான் பிரதிபலிக்கிறேன். நாங்க திராவிட மாடல் ஆதரிக்கிறோம். முதலமைச்சர் மீண்டும் நம்முடைய ஸ்டாலின் வரன் பண்ணிக்கிறோம். எங்க உரிமையை உங்ககிட்ட கேட்கிறோம். இதெல்லாம் வேற. ஆனா இவருடைய நடவடிக்கை என்பது 24 மணி நேரத்துக்குள்ள அண்ணா அறிவாலயத்தை விட்டு வெளியேறும் போது 3 தடவை முதலமைச்சராக்கிய ஜெயலலிதா அம்மா படத்தை தூக்கி எறியது இது அறிவாலய உத்தரவா, ஸ்டாலின் உத்தரவா? அவ்வளவு சின்னத்தனமாவா நம்முடைய தளபதி ஸ்டாலின் நடந்துக்குவாரு? அதோட கேவலம் இன்னைக்கு எல்லா தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் வந்திருக்கு செய்தி என்னன்னு கேட்டா, அவருக்கு வீட்டுக்கு முன்னாடி அந்த கேட்டில் ரெட்டலை போட்டிருக்காரு. வெல்டிங் வைக்கிறான் பாருங்க, அவனை கூட்டு அந்த ரெட்டலையை பூரா அழிச்சுக்கிட்டு இருக்காரு. சி, ஒரு மானம் கட்ட மனுஷன்.
துரோகத்தின் மொத்த ஒரு ஓபிஎஸ் தான் பார்க்க முடியும். என்ன இப்படியா? அந்த கேட்ட கூட யாருக்கும் தெரியாம நாளைக்கு 2 நாள் கழிச்சு கூட அந்த மொத்த கேட்டு அகற்ற வேண்டியதானே. என்ன கஞ்சி இல்லாம இருக்கீங்க? தீவா வாங்கி போட்டிருக்கீங்க. அதெல்லாம் பாதுகாக்கிறது தானே மோடி காலில் விழுந்தீங்க. இன்னைக்கு அறிவாலயம் உங்களை பாதுகாக்கும் இருக்காதானே இங்க வந்து சரண்டர் ஆயிருக்கீங்க. மோடி மிரட்டலை கண்டு, அமித்ஷா மிரட்டலை கண்டு பயந்து போய் தானே அறிவாலயம் வந்திருக்கீங்க. என்னப்பா ஒரு ஒரு கொஞ்சமாவது கூச்ச நாச்ச வேணாமா? நன்றி உணர்ச்சி வேணாமா? நீங்களா எப்படி நன்றிய இந்த உலகத்துக்கு காட்ட போறீங்க? தளபதி ஸ்டாலின் வந்து உடனே ஜெயலலிதா அம்மா படத்தை எடுக்குன்னு சொல்லக்கூடிய ஆளா? அம்மா உணவகம் அகற்றப்பட வேண்டும் என்று பலர் சொன்னாங்க திமுகக்குள்ளேயே. அந்த அம்மா படம் இருக்கட்டும் சொல்லு, அம்மா உணவகம் இருக்கட்டும் நினைக்கிறீங்க. அம்மா உணவகம் இருக்கு. ஜெயலலிதா அம்மா பேர்ல மீனவர் பல்கலைக்கழகம் வைப்பதற்கு ஒன்றிய அரசு அனுமதி தரல. எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது கவர்னர் அனுமதி கொடுக்கல. இன்றைக்கு நீதிமன்றத்தில் போராடி கவர்னருடைய ஒப்புதல் இல்லாமல் நீதிமன்ற உத்தரவோட அம்மா ஜெயலலிதா பேர்ல பல்கலைக்கழகம் ஸ்டாலின் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. சென்னை உயர்கல்வி மன்றத்தில் கடற்கரை சாலையில் அம்மா ஜெயலலிதா உருவச்சிலை அரசால் மதிக்கப்படுகிறது, பாதுகாக்கப்படுகிறது. அம்மா நினைவிடம் பாதுகாக்கப்படுது. ஆனா அவங்க அவ்வளவுக்கு கண்ணிய குறைவான நாகரிகமற்ற அரசியலை ஸ்டாலின் பண்ண மாட்டார். நீ ஸ்டாலின் ஐஸ் வைக்கிறதுக்காக எடப்பாடி எடுத்து தான் நீங்க வெளியே வந்தீங்க. எடப்பாடிக்கு உங்களுக்கு தான் போரு. ஜெயலலிதா அம்மாவை எதுக்குன்னு திமுக சொல்லல, அவங்க இறந்து போயிட்டாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர பெரியப்பான்னு சொல்றாரு. மறைந்த தலைவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். ஆனா மறைந்த புரட்சி தலைவி அம்மா அம்மான்னு வாய்க்கு சொல்லிட்டு நீங்க இப்ப தளபதி ஸ்டாலின் சொல்றது எனக்கு ஆட்சேபம் இல்லை. திமுக கரைவேட்டி கட்டுறதுல ஆட்சேபம் இல்லை. திமுக நீங்க கொடியை கட்டுறதுல ஆட்சேபம் இல்லை. வீட்டுக்கு வர்றாரு. அவர் வரும்போதே அண்ணா, எம்ஜிஆர், அம்மா படம் 3 படத்துக்கு இந்த உழவு மாலை வாங்கி போட்டிருந்தா 3 படத்தையும் தூக்கிட்டு. இல்லை மனுஷனா? எதிர்கால தலைமுறைக்கு என்ன நீங்க சொல்லி தர்றீங்க? உங்களை யார் ஒத்துக்குருவா? நாடு ஒத்துக்குருமா? இவ்வளவு நன்றி கட்டத்தனம் தேவையா? எடப்பாடியை நீங்க எடப்பாடி படம் தான் கூட அது கூட எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இப்ப தலைவர் கலைஞர் வீட்டுக்கு போனா அவர் எதிரும் தூரமா இருந்த அத்தனை தலைவர் படம் வீட்டில் இருக்கு. கோபாலபுரம் வீட்டில் இருக்கு. என் வீட்டில் வாங்க, நான் உதயசூரியன் கிரில் போட்டு கட்டினேன் திமுக இருக்கும்போது. இப்போ நீங்க அதெல்லாம் எடுத்து காட்டுங்க மக்களுக்கு. நான் அண்ணா திமுக சேர்ந்தேன். அந்த கிரில்ல நான் வந்து ஓபிஎஸ்சி மாதிரி எடுக்கல, வெல்டிங்காரனை கூட்டு வந்து. அம்மா அப்படி நினைப்பாங்க இப்படி நினைப்பாங்க. அம்மாவோ நான் 4 முறை தனிப்பட்ட முறையில் சந்திச்சு பேசியிருக்கிறேன். பண்போடு என்கிட்ட பேசினாங்க, அன்போட பேசினாங்க. இவங்கள மாதிரி காலில் விழல, கையில் விழுகல. 1 மணி நேரத்துக்கு மேல பல்வேறு விஷயங்களை பேசினாங்க. ஒரு அரசியல் படுகொலை குறித்து பேசினோம். நான் பாருங்க, இங்க இப்ப வீட்டில் நான் அண்ணா திமுக இருக்கும்போதும் தலைவர் கலைஞர் படம் இருந்துச்சு. என் திருமணத்தை கலைஞர் தான் நடத்தி வச்சாரு. இன்றைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் வந்திருந்தாரு. கலைஞர் குடும்பமே வந்திருந்தது. நான் எடுத்தேன்னா இன்றைக்கு வீட்டில் தலைவர் கலைஞர் படம், அம்மா படம், நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி படம், பெரியார் படம், அண்ணா படம், எம்ஜிஆர் படம் இருக்கு. சுயமரியாதை உணர்வோடு இருக்கிறால வச்சிருக்கேன். என்னை யாரும் கேட்க முடியாது. யார் எனக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா? ஏண்டா சுயமரியாதையோட வாழ வேணாமா? மனுஷனா பிறந்துட்டான். ஏன் இந்த படம் வச்சு கேள்வி கேட்க முடியுமா? கலைஞரின் எழுத்தை படித்து அவர் பேச்சை படித்து அரசியல் களத்துக்கு வந்தேன். நன்றி உணர்ச்சியோட வச்சு சொல்லுவேன். அம்மா கட்டான்னு சொல்லுவேன். அவங்கள எடுன்னு சொல்லலை. இவங்களா வந்து அதை எடு இதை எடு இப்படி எடுத்தாதான் ஜால்ராப்பேன். ஓபிஎஸ் வந்து நான் நேற்று வரைக்கும் எல்லாம் திட்டினாங்க, நானும் வரவேற்றேன். ஆனா இன்றைக்கு காலை செய்தியை பார்க்கின்ற பொழுது இவ்வளவு ஒரு கேவலமான, இவ்வளவு ஒரு துரோகத்தனமான
ஒரு அரசியல்வாதிய வாழ்க்கையில அரசியல் களத்துல பார்த்ததே இல்லை. அவங்க மகன் சொல்றான் ரவீந்திரன் இன்னைக்கு, அதிமுக கோட்டையா நாங்க தான் வச்சிருந்தோம் தேனிய, இப்போ ஓட்ட விழுந்து போச்சு. ஏப்பா அதெல்லாம் என்ன பேச்சு, நீ எல்லாம் பாரத்துக்கு மாத்தாக்கு ஜெயினவன், இப்போ வந்து உனக்கு பெரியாரை பத்தி என்ன தெரியும், அறிவாலயம் சேர்ந்துருக்க, உனக்கு இளைஞரணி கொடுக்க போறாங்க மாநில அளவுல இரு. அந்த இளைஞரணி உருவாக்குறதுக்கு நாங்கள்லாம் மதுரையில் உண்டியிலேருந்து திருச்சியில் ஸ்டாலின் அவர்களை தேர்வு செய்வதற்கு மதுரையில் உண்டியிலேருந்து லாரியில் இளைஞர்களை கூட்டு போனவங்க. உழைச்சவனுக்கு எவனுக்கு மரியாதை இருக்காது எந்த கட்சியிலையும். கார்பரேட்டா போயிட்டு இருக்கு, முதலாளித்துவமா போய்கிட்டு இருக்கு. இவர்தான் முக்குளத்தோர் வாக்குகளை பூரா வாங்கி கிழிக்க போறாரு திமுகவுக்கு. டிடிவிக்கு விழுந்த வாக்கும் ஓபிஎஸ்க்கும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விழுந்த வாக்கு எதுக்கு விழுந்துச்சு? சின்னம்மா அவர்களை பழி வாங்கி விட்டார்கள், முக்குளத்தோரை பழி வாங்கி விட்டார் எடப்பாடி, அதுக்காக விழுந்துச்சு. இப்ப டிடிவிக்கு விழுகாதுன்னு சொல்றேன். ஏன் விழுகாதுன்னா, யாரை ஒழிக்கணும்னு சொல்லி அங்க போய் சேர்ந்துட்டார், எடப்பாடி கூட போய் சேர்ந்துட்டார். அப்போ உனக்கு நாடாளுமன்றத்தில் விழுந்த வாக்கு அதே தான் ஓபிஎஸ்க்கு. திமுக 1972 எம்ஜிஆர் பிரியும் போது இந்த கட்சியை காப்பாத்தின ஆளுகள்லாம் இன்னைக்கு முக்குளத்தூர்ல கஞ்சி இல்லாம சிங்கிள் டீ இல்லாம இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. நாங்களாம் 1982 களத்துக்கு வந்தோம், பாக்குறோம். முக்குளத்தூர்ல திமுகவுக்கு ஓபிஎஸ் வந்துதான் முக்குளத்தூர் ஆதரவு பெருக போறதில்லை. நேற்று பார்த்தல ஏர்போர்ட்ல மதுரையில இருந்து பழைய திமுக கார் யாரும் போனானா? திமுக பெரிய ஆர்ப்பரிப்பு இருக்கா? திண்டுக்கல்ல இருந்து திமுக லாரி லாரியா போச்ச ஓபிஎஸ் வீட்டுக்கு. தேனி மாவட்டத்தில் திமுக வளர்த்தது எங்களுக்கு தெரியுமில்ல, முக்குளத்தூர் யாருன்னு போனாங்களா? நீங்க எதுக்காக கட்சி மாறி இருக்குன்னு தெரியும். நான் இவ்வளவு விளைச்சு பேச வேணாம்னு நினைச்சேன். ஆனா சந்தர்ப்பாத அரசியலை நான் ஏத்துக்க முடியாது. அயோக்கியத்தனமான அரசியல தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு பாடம் கற்பிக்க கூடாது. ஒரு படத்த வீட்டுக்கு நீ வர்றதுக்கு நுழைறதுக்கு முன்னாடியே, அறிவாலயத்துக்கு நுழைறதுக்கு முன்னாடியே உன்னை 3 தடவை முதலமைச்சராக்கி, அழகு பார்த்து, பொதுப்பணிப்படுத்தின அமைச்சராக்கி, எதிர்கட்சி தலைவராக்கி, எதிர்கட்சி துணைத் தலைவராக்கி, கட்சியின் பொருளாளராக்கி, இவ்வளவும் உனக்கு அளவு. நீ சாதாரண டீ கடை பன்னீர்செல்வம் இருந்தா அறிவாலயத்தில் ஒரு மரியாதை கிடைக்குமா? அது இருந்துட்டு போத, அத காலப்போக்கில் அந்த கேட்டே கூட தூக்கி மாத்திடும் தானே. ஊரறிய உலகறிய அசிங்கம் இல்லையா? வெல்டிங் வச்சு அந்த எந்த ரெட்டலை நீ முதலமைச்சர் ஆணையோ, எந்த ரெட்டலையில சென்று நீ சேர்மன் ஆணையோ, எந்த ரெட்டலை நின்று நீ வாழ்க்கையில உயர்ந்தையோ, அத வெல்டிங் காரனை கொண்டு வந்து கண்ணுக்கு முன்னாடி ஊர் பொதுமக்கள் பார்க்கிற மாதிரி செய்யறது எவ்வளவு கேவலத்தனமான வேலை, கீழ்த்தரமான வேலை. எடப்பாடி படத்தை தூக்கி, எடப்பாடி எதிர்த்து பேசு. மறைந்த தலைவர் ஜெயலலிதா படத்தை தூக்கி எறியலாமா? எம்ஜிஆர் படத்தை தூக்கி எறியலாமா? இது திமுக மேல இந்த கோபம் மாறும். நீ செய்யற அயோக்கியத்தனம், நீ செய்யற பித்தலாட்டத்தனம், இப்படி செஞ்சா ஸ்டாலின் வரவேற்பார் நினைக்கிறீங்க. ஸ்டாலின் வரவேற்க மாட்டார். நான் நினைக்கிறேன் முக்குளத்தூர் மக்கள் உனக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? உன் பின்னாடியே முக்குளத்தூர் வர்றதுக்கு நீ முக்குளத்தூர் மக்களுக்கு பாரி வள்ளலா இருந்தியா ஆட்சியில் இருக்கும்போது? யாருக்கா ஏதாவது செஞ்சிருக்காரா ஓபிஎஸ்? அந்த ஊர்ல ஒரு கிணறுல தண்ணி குடிக்க விட மாட்டேன். நாங்க இதெல்லாம் வேணாம் நினைச்சு பேச வேணாம்னு நினைக்கிறோம். திமுகவை ஆதரிக்கணும், திராவிட மாடல் வரணும், சமூக நீதி, பகுத்தறிவு, சோசியலிசம், பெரியார் அண்ணாவுடைய கொள்கையை காக்க வேண்டும் என்றுக்காக நாங்களாம் திமுகவை ஆதரிக்கிறோம். அவங்க எம்எல்ஏ பதவி கொடுப்பாங்க, எம்எல்ஏ சீட்டு கூப்பிடுவாங்க, யாரோ கூப்பிடுவாங்க, ஜாதி சங்கம் வச்சிருந்தாலும் கூப்பிடுவாங்க, மத அமைப்பு வச்சிருக்கிறால கூப்பிடுவாங்க, பெரியார் அண்ணா பேரை சொல்றாலும் கூப்பிடலாம். அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஆதரிக்க வேண்டியது மனிதனா பிறந்தவனுடைய கடமை, பகுத்தறிவாயுடைய கடமை. ஆனா ஓபிஎஸ் இந்த அடிப்படையில கவனமா பாருங்க, எப்படி திடீர்னு சனாதன கொள்கையிலிருந்து திராவிட கொள்கைக்கு மாறினாரு. அமித்ஷா கூப்பிட்டு பேசியிருந்தா இன்னாரா தீய சக்தி திமுகவை வீழ்த்துவேன்னு சொல்லியிருப்பாரு. இது தவறானது. பொதுமக்கள் மத்தியில் முகம் சுளிக்கிறாங்க, நடுநிலையாளர் மத்தியில் முகம் சுளிக்கிறாங்க. இதனால திமுகவுக்கு அவப்பேர் ஏற்பட போகுது. ஒரு முக்குளத்தூர் வாக்கு வங்கியை குமிக்கிற அளவுக்கு முக்குளத்து மக்களுக்கு ஒரு எது பெருசா நன்மை செய்யல. யாருக்கு என்ன விரல் விட்டு சொல்லுங்க பாப்பா, இந்த ஊர்ல என்ன பேருக்கு செஞ்சுன்னு.
வெறும் மந்திரி சபையில் இருக்கும் போதான 10.5% ஒதுக்கீடு எடப்பாடி கொண்டு வருவது அமைதியா இருந்தாரு, துணை முதலமைச்சராக தான் இருந்தாரு. அதனால திமுக உழைச்சவும் இருக்கான், அதிமுக உழைச்சவும் இருக்கான். திராவிட கருத்தல் வரணும்னு நினைக்கிறான். அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு மனமாற்று எம்ஜிஆர் காலத்துக்கு முன்னாடி, அம்மா காலத்துக்கு முன்னாடி திமுகவுக்கு வாக்களிக்கலாம் நினைக்கிறான். இந்த ஓபிஎஸ் மகை மாதிரி ஆள் வந்து எம்ஜிஆர் ஆண்டி பெட்டிய அரசர் பெட்டியாக எம்ஜிஆர் ஜெயிச்சு காட்டினார், உருவாக்கி காட்டினார். ஆண்டி பெட்டிய அரசு பெட்டியாக அம்மா உருவாக்குனாங்க. ஓபிஎஸ் ஒன்று உருவாகல. நான் அவங்களை விமர்சனம் பண்ணக்கூடாது, நாகரிகமா 2 நாளும் கூட வரவேற்றேன். உங்களுக்கு வேற வழியே இல்லை. அரசியல் களத்தில் பந்தாடப்படுகிறீர்கள், பிஜேபியால் தூக்கி எறியப்படுகிறீர்கள், எடப்பாடியால் அவமானப்படுத்தப்படுகிறீர்கள். உங்கள் அவமானத்தை படுத்தப்படுவதை தடுத்து நிறுத்த திமுக உங்களுக்கு ஆயுதமாக பயன்படுகிறது. ஸ்டாலின் தாய் உள்ளத்தோடு வரவேற்று வாருங்கண்ணா. இந்த நடவடிக்கை அம்மா படத்தை தூக்கி எறிகிறதும், வெட்டலை சின்னத்தை வெல்டிங் காரனை கொண்டு ஊரறிய பார்க்க அழிக்கிறதும், கார்ல உடனே அறிவாள் தொழில் அந்த படத்தை தூக்கி எறிகிறதும். அப்ப நீங்க யாரை வேணாலும் நாளைக்கு தூக்கிறீங்க. இந்த ஸ்டாலின் உதயநிதி தூக்கி உங்களுக்கு எவ்வளவு நேரம்? ஆனா நம்பவே தகுதிமற்ற தலைவராக அசிங்கமான ஆபாசமான தேவையில்லாத ஒரு கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் அம்மா காலத்தில் நீங்க அரங்கேற்றினீங்க. நேத்தான் நிமிர்ந்து நின்றுருக்கீங்க ஸ்டாலின். இதுவரைக்கும் நிமிர்ந்து இருந்ததே பார்த்தல உங்கள. நேத்தான் நிமிர்ந்து நின்றீங்க. அந்த நிமிர்ந்து நின்றதோட உண்மையான சனாதன எதிர்ப்பாளராக மாறணும். டெங்கு போல் ஒழிக்கிறேன்னு சொல்ற சனாதன உதயநிதி மாதிரி ரவீந்திரநாத் அவங்க மகன் பேசணும். மோடி படத்தை வச்சுக்கிட்டு பாரத் மாதாக்கு ஜெயிக்கல, இங்க வேலை இல்லை. என் கருத்து, பொதுமக்கள் பயங்கரமான கோவாலையை ஓபிஎஸ் தென் மாவட்டங்கள்லயும் நாடு முழுவதும் அதிமுக தொண்டர்கள் அவர் மேல இறக்கப்பட்டாங்க. ஆமா, அவர் தான் பகிரங்கமா சேர்றேன்னு சொன்னாரு. எடப்பாடி சேர்க்க மாட்டேன்றாரு. அவர் பொதுக்குள்ள அடிச்சாங்க, அவரை விரட்டுறாங்க. பிஜேபி போய் கெஞ்சுறாரு. மோடி அப்பாயின்மெண்டே கொடுக்க மாட்டேன்றாரு. அமித்ஷா கழுத்தறுத்துட்டாரு. அவருக்கு வழி இல்லப்பா, திமுகவாவது உரிய மரியாதை கொடுத்துச்சேன்னு எல்லாம் நினைச்சுட்டு இருக்கும் போது இந்த நடவடிக்கை அரசியலில் கேவலமான, கீழ்த்தரமான, ஒரு அநாகரிகமான, இந்த மண்ணிற்கு நன்றி கட்டத்தனத்தை ஓபிஎஸ் உருவாக்கி இருக்கிறார். அதை நடவடிக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும். நன்றி சார். நன்றி.